முதல்வர் அவர்கள் திமுக, அதாவது தமிழக அரசு சார்பா உங்கள் கனவுகளை சொல்லுங்கள்னு ஒரு அறிக்கை கொடுத்தார். உங்கள் கனவுகளை சொல்லுங்கள், துறை ரீதியாக நாங்கள் செய்கிறோம்னாரு. அது எதுக்குன்னா அதெல்லாம் தேர்தல் அறிக்கையில சேர்த்துக்கலாம், நீங்க உங்களெல்லாம் நான் செய்வோம். அதே தான் இப்ப இவர் பண்றாரு. உங்கள் அறிக்கையை எனக்கு கொடுங்கள், நான் கொடுக்கிறேன். ரெண்டு பேரும் அதே தான், சேம் தான். அவர் சொல்றதுதான் இவர் செய்யறார், செய்யறது அவர் சொல்றதை தான் இவர் செய்வார், இவர் செய்வதை தான் அவர் சொல்வார். சரி, நீங்க வாங்கி உடனே படிச்சிருவீங்களா? அதை நீங்க வாங்கி படிச்சு சொல்லிடுவீங்களா? முதல்ல கட்சியோட கொள்கையை சொல்லுங்க, அந்த 5 தலைவர்களோட பின்னணியை சொல்லுங்க. அதற்கு பிறகு திடீர்னு அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதாவெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களே, அதுக்கான விளக்கம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்க கூட்டணி யார் கூட என்ன வரைமுறை வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் அறிக்கைக்கு வரலாம். இந்தியா முழுக்க நான் தான் எய்ம்ஸ் கொண்டு வந்தாரு. யார் பிரதமர் அப்போ? பாஜக, வாஜ்பாய். திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமரா இருக்கும்போது இவர் கொண்டு வந்தாரு. இவர் அப்போ பாஜகவின் ஆட்சியில் இந்தியா மொத்தம் எய்ம்ஸ் வந்தது என்றால் அதை நான் தான் கொண்டு வந்தேன். தமிழ்நாட்டில் ஒரு ரோடு போட்டா கூட அதை முதல்வர் செய்தார். அப்ப யோசிச்சு பாருங்க இவங்களுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஒரு கோவில் அதை சார்ந்து தீர்ப்பு வருகிறது, அந்த கோவிலே அதை எதிர்த்து அப்பீல் பண்ணுது. இதுதான் உங்களுடைய நிர்வாக லட்சணம். சரி, 47,000 ஏக்கர் நிலத்தை காணோம், 1200 சிலைகளை காணவில்லைன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கேள்வி கேட்குது. அந்த நிர்வாகத்தை பேசுவோம். திருமாவளவன் அவர்கள் 2016 மக்கள் நல கூட்டணி என்று வந்தபோது திமுக தான் குடிக்கு காரணம், திராவிடம் இப்படி இருக்கிறது நிறைய பேசினார், குற்றச்சாட்டுகளை வைத்தார். இங்க வேல்முருகன் அவர்கள் இதுவரை திமுகவை எதிர்த்து என்ன பேசியிருக்கிறார்? அதாவது எதிர்த்து பேசணும்னா உடனே ஒரு கட்சியை திட்டுலாம் சொல்ல, மக்கள் பிரச்சனைகளுக்காக நீங்கள் என்ன குரல் கொடுத்திருக்கிறீர்கள், தமிழர்களின் வாழ்வுரிமைக்காக என்ன பேசி இருக்கிறீர்கள்? தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கார்த்திகேயன் சுவாமி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். நான் தான் தமிழகத்திலேயே ஒரு தூய சக்தியான ஒரு ஆட்சியை நான் தருவேன் அப்படின்னு விஜய் அவர்கள் பேசி இருந்தாரு. ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியால இவரா தூய சக்தி இல்ல வரி ஏய்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வரத பார்த்திருப்பீங்க. 2015-16 புலிப்படத்துக்கு 15 கோடி ரூபாய் கணக்குல காட்டாத கருப்பு பணத்துக்காக 1 கோடியே 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது உச்ச நீதிமன்றம். அதை எதிர்த்து உயர் நீதிமன்றம் இன்னைக்கு அந்த மனுவை தள்ளுபடி செய்து அந்த அபராதம் செல்லும், கண்டிப்பா செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்து? இந்த வழக்கை பத்தி பார்க்கணும்னு சொன்னா, அன்றைக்கு இவர் ஒரு சாதாரண ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு நடிகர் தான். இவருடைய மேனேஜரை விட்டு இவர் எடுத்து இவரே சம்பளம் கொடுத்து தன்னுடைய அந்த நிலையை ஒசத்தணுங்கிறதுக்காக இவர் கொடுத்த அந்த கணக்கு தான் அன்னைக்கு ஆரம்பத்துல. ஏன்னா யாருமே கம்மி சம்பளத்துல இருக்கும்போது தன்னை இன்னும் கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாரு, மேனேஜரை கூட்டு நீ பணம் எடு, நான் கடன் தரேன், நீ பணம் போடுறேன், நீ எனக்கு இவ்வளவு சம்பளம் கொடுன்னு இவரே போட்டு பண்ண அந்த ஒரு சின்ன பிரச்சனை, இவங்களுக்குள்ள கணக்கு பிரச்சனை வந்துச்சு. இவர் வெளியில காட்டாம விட்ட போது அது மிஸ் ஆயிடுச்சு. அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டாரு. ஸோ அது வருமான வரி கணக்குல இதுவாயிடுச்சு. அதற்கு பிறகு இவர் அது வரும்பொழுது அது போடக்கூடாது, அபராதம் போடுறாங்க நீங்க கணக்கு காட்டலைங்க போது. இப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா, விஜய்க்கு என்றைக்குமே உள்ள ஒரு பழக்கம், எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது ஒரு விளம்பரத்தை இல்லாம திமுகவோட பி டீம்ங்கிறதுனால திமுக மாதிரி அவரும் முயற்சி பண்ணி என்ன பண்ணாரு, இப்ப எப்படி ஜனநாயகனுக்கு ரிவ்யூ கமிட்டிக்கு போகாம, மேல் கமிட்டிக்கு போகாம நேர கோர்ட்டுக்கு எப்படி போனாரோ, இங்கேயே மேல் கமிட்டிக்கு போயிருந்தா வந்திருக்கும். ஆனா அவர் அங்க எப்படி பண்ணாரோ அதே பாணிய அன்னைக்கே முயற்சி பண்ணாரு. அங்க தீர்ப்பாயத்துக்கு போய் மேல்முறையீடு பண்ணியிருந்தா அவங்க அது என்ன ஏதுன்னு கேட்டிருப்பாங்க. ஆனா இவர் டைரக்டா கோர்ட்டுக்கு போயிட்டாரு. கோர்ட்டுக்கு போயிட்டோம், நான் தப்பு பண்ணலைங்கிறத இவர் எந்த இடத்துலயுமே சொல்லல, நான் வாங்கல, பணம் எல்லாம் கரெக்டா இருந்தது கணக்குன்னு சொல்லவே இல்லை. அன்னைக்கு அதுக்கப்புறம் வாதாடுறாங்க, வழக்கு நீண்டுகிட்டே வருது. அப்போ ஒரு என்ன சொல்றாரு, ஒரு கட்டத்துல 22ல தீர்ப்பு வரும்போது, நீங்க போட்டிருந்தா அபராதம் அப்பயே போட்டிருக்கணும்ல, இப்பயே லேட்டா கேக்குறீங்க, நான்லாம் கட்ட மாட்டேன், லேட்டா கேக்குறீங்க. அவர் சொல்ற காரணம் தாமதமா கேக்குறீங்க, 2019க்கு முன்னாடி கேட்டிருக்கணும்ன்றாரு. அப்ப நான் தப்பு பண்ணலைங்கன்னு இன்னி வரைக்கும் ஒரு ஸ்டாண்ட் இருந்தா இன்னைக்கும் அதே ஸ்டாண்ட்ல தான் கேஸ் வாதாடி இருக்கணும். ஆனா அவர் என்ன சொல்றாரு, ஆரம்பத்துல அபராதம் போட்டது தப்புன்னு போனாரு. எதுக்கு போட்டாங்கன்னா, இல்ல அபராதம் இதுக்கு போட்டுருக்கூடாதுன்னாரு. அப்போ ஒரு ரீசன் சொல்லிட்டு இப்போ 19க்கு முன்னாடி போட்டுருந்தா நான் கட்டியிருப்பேன். கேஸ் எப்போ போட்டாரு, ஏன் 19க்கு முன்னாடி அவர் கட்டாம அப்போ போடல? இப்ப கேட்கிற கேள்வி அன்னைக்கு கேட்டிருக்கணும், 2019. இப்ப என்ன பண்றாரு,
இந்த அபராதம் போட்டது தப்பு, நான் வந்து இதுக்கு இது பண்ணல, 19க்கு முன்னாடி வாங்கியிருக்கணும்னு இப்ப வராரு இல்லையா. இப்போ கோர்ட்ல என்ன கேட்டிருக்காங்க லாஸ்டா, அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த அப்புறம், எங்களுக்கு தீர்ப்பாயத்தில் முறையிடுவதற்கு மேல்முறையீடு செய்ய நீங்கள் அனுமதி அளிக்க வேண்டும். இதைத்தானியா முதல்லயே சொன்னாங்க. நீங்க இங்க வந்தா அங்க அப்பீலுக்கு தான் போகணும், மேல ட்ரிபியூனலுக்கு. நீங்க எது கோர்ட்டுக்கு போனீங்க? சோ அந்த ஜனநாயகர் பாணியை அன்றைக்கே கடைபிடித்து விட்டார். அதனால வந்து அவருடைய வழக்கு வந்து இன்னொன்னு, இவர் பல இடங்கள் எங்கேயுமே சரி, இந்த 100 கோடி பிடிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு ரெய்டும் போது, அது செய்திகள் தான், கன்ஃபார்மா ரெய்டு செய்திகள் தான். இந்த ஒரு செய்தி மட்டும்தான் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு பதியப்பட்டு இவர் மேல வந்திருக்கு. சோ இவர் வந்து இன்னைக்கு நான் ஊழலுக்கரை படியாதவன், நான் யார் தெரியுமா, நான் வந்து இன்னொன்னு இன்னைக்கு ஒரு சொல்றதை அந்த சேர்த்து சொல்றேன், என்னுடைய கேரியரின் உச்சம்ன்றாரு. எனக்கு தெரிஞ்சு நார்மலா கேரியர்ல மேல வந்து வாழையில சுருட்டி வைப்பாங்க, பழைய கேரியர்ல எல்லாம் அப்படி சொல்லி கொடுப்பாங்க. அதான் எனக்கு தெரிஞ்சு கேரியர்ல உச்சமா வாழையில கொடுப்பாங்க. இவர் என்ன பண்றாரு, கேரியரின் உச்சம்னாரு. எது உச்சம்? 250 கோடி, 500 கோடி, 1000 கோடின்னாரு. 2015லயே 10 கோடியா இருந்த சம்பளத்தை இவர் மேனேஜரா விட்டு கொஞ்சம் தூக்கி கொடு, 80 கோடி மாத்துன்னு சொல்லி இவரா கொடுத்து பண்ணது இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. ரெண்டாவது, இவர் ஊழல்கார படையாதவர்ங்கிறது, ஒரு வரி கட்டணும், வரியோட அபராதம் கட்டணுங்கிற அடிப்படைக்கே இவர் கோர்ட்டுக்கு இன்னும் போவாருன்னா இவருடைய தெரிஞ்சு போச்சு. இன்னொன்னு, மக்களுக்காக மக்களோட மக்களாக நான் வந்திருக்கேன்னு சொன்னாரு. அதுவும் நேத்து வந்த ஒரு காணொலியில அடிபட்டு போச்சு. பக்கத்து வீட்டுக்கே நான் கார்ல தான் போவேன், நடந்தெல்லாம் போக மாட்டேன், பக்கத்து கேட்ட திறக்கவே கார்ல தான் போவேன்றாரு. சோ டோட்டலா இப்ப வந்து விஜயோட ஒரு இமேஜ் வந்து டேமேஜ் லெவல்ல இருக்கு. அது இது வந்து முக்கியமா இந்த ஒரு வழக்கை பொறுத்த மட்டும் அவர் யார் மேலேயும் குற்றம் சொல்ல முடியாது. அவரா எடுத்ததுதான். அபராதம் கட்ட மாட்டேன்னு சொல்லி அவரா வழக்குல போய் அவரா போட்டு வந்ததுதான். எப்படி கரூர்ல வந்து சிபிஐல வழக்கு எங்களுக்கு விசாரணை வேணும்னு போட்டுட்டு அப்புறம் இவரே எங்களை கேட்கறாங்க, இவரே எங்களை மடக்க பாக்குறாங்கலாம் செய்தி வெளியிடுறாங்களோ, அதே மாதிரிதான் இவருடைய நிலைமை. எப்பவுமே இவர் இதைத்தான் செய்து கொண்டிருப்பார்னு மக்கள் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா சார். இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மக்கள் அறிக்கை கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்திருக்கு தாவேகா. அதுல என்ன அப்படின்னா, உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய அறிக்கைகளை, அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது எல்லாமே இப்போ திமுக அவங்களுடைய திமுக பட்ஜெட் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அறிக்கைகளை, தேர்தல் அறிக்கைகளை வந்து அவங்க தயார் செஞ்சுட்டாங்க. அதிமுகவும் தயார் செஞ்சுச்சு. இன்னைக்கு மக்களுடைய அறிக்கையை வந்து நாங்களும் கேட்க போறோம். மக்களை சந்தித்து கேட்காமல் இவங்க வந்து ஒரு லிங்க் அனுப்பிச்சு அதுல இருந்து நீங்க உங்களுடைய தகவலை வந்து வெளியிடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ஆன்லைன்ல இன்னைக்கு ஓபன் பண்ணிருக்கு தாவேகா. இது வந்து சாத்தியமாகுமா? மக்களையும் சந்திக்க போக மாட்டேங்கிறாரு. இல்ல, அதாவது மக்களை சந்திக்க போல அப்படிங்கிற போது இவர் போன வாரம் பண்ண செயல் தான் அதுக்கு உதாரணம். ஒரு பேட்டி ஒருத்தர் கொடுத்துட்டு அவரு போய் வெளியில சொல்லுவாருன்னு பாருங்க. அது மாதிரி நான் இந்த ஃபார்மை தரேன், இந்த ஃபார்ம்ல உங்களுடைய அறிக்கை எனக்கு கொடுங்க. அதற்கு பிறகு இது வந்து இன்னொன்னு, எப்பவுமே ஒரு பி டீம்னு சொல்லிட்டு இருக்கோமே, என்னடா அது, யாருமே அவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க, எங்களை ஏங்க பி டீம் சொல்றீங்க, எங்களை ஏங்க பி டீம் சொல்றீங்க. போன வாரம் தான் முதல்வர் அவர்கள் திமுக, அதாவது தமிழக அரசு சார்பா உங்கள் கனவுகளை சொல்லுங்கள்னு ஒரு அறிக்கை கொடுத்தார். உங்கள் கனவுகளை சொல்லுங்கள், துறை ரீதியாக நாங்கள் செய்கிறோம்னாரு. அது எதுக்குன்னா, அதெல்லாம் தேர்தல் அறிக்கையில சேர்த்துக்கலாம், நீங்க உங்களெல்லாம் நான் செய்வோம். அதே தான் இப்ப இவர் பண்றாரு, உங்கள் அறிக்கையை எனக்கு கொடுங்கள் நான் கொடுக்கிறேன்னு. ரெண்டு பேரும் அதே தான், சேம் தான். அவர் சொல்றதுதான் இவர் செய்யறார், அவர் சொல்றதுதான் இவர் செய்வார், இவர் செய்வதுதான் அவர் சொல்வார். அது மாதிரி இப்ப இவர் அறிக்கை கேட்டிருக்காரு. என்ன கொடுப்பாங்க? கொடுத்த உடனே சொல்லிடுவீங்களா? அந்த அறிக்கையை எடுத்துப்பீங்களா? உங்களுக்கு அந்த அறிக்கையை கொடுக்க போவது யார்? கலெக்ட் பண்ணி கொடுக்க போவது யார்? அங்க இருக்கக்கூடிய உள்ள இருக்கிற போட்டியில முசியானந்த் தருவாரா, இல்ல ஆதவ அர்ஜுனா தருவாரா, ஆரோக்கியராஜ் தருவாரா, இல்ல செங்கோட்டையன் தருவாரா? அவங்களுக்குள்ளேயே சண்டை இருக்கு. கட்சி ஆபீஸுக்கே செங்கோட்டையன் வந்து வரும்போது எதுக்கு அடிக்கடி இங்க வரீங்கன்ற மாதிரி வந்தீங்கன்னு செய்தி எல்லாம் வந்தது. கட்சியில புதுசா இணைஞ்ச ஒரு பெரிய ஒரு முதுபெரும் அரசியல்வாதி, அவரையே உள்ள விடலைன்னா எங்க அறிக்கையெல்லாம் எந்த மூலைக்கு போகும்? சரி, நீங்க வாங்கி உடனே படிச்சிருவீங்களா? அதை நீங்க வாங்கி படிச்சு சொல்லிடுவீங்களா? முதல்ல கட்சியோட கொள்கையை சொல்லுங்க, அந்த 5 தலைவர்களோட பின்னணியை சொல்லுங்க. அதற்கு பிறகு திடீர்னு அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதாவெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களே, அதுக்கான விளக்கம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்க கூட்டணி யார் கூட என்ன வரைமுறை வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் அறிக்கைக்கு வரலாம். அவர் அறிக்கை கேட்கறதே வந்து ஒரு காமெடியா இருக்கு. நீங்க தான் 234 தொகுதிக்கும் விஜய் தான் போட்டியாளர்ன்றீங்க. அதுவும் அரசியல் தெரிந்த புஷியானந்த் வந்து 2 தொகுதி தான் நிக்க முடியும்னா 4 நிக்கலான்றாரு. இவங்களெல்லாம் அறிக்கை வாங்கி என்ன பண்ண போறாங்க? இவங்க அறிக்கை வாங்கி என்ன பண்ண போறாங்க? நாங்க பார்த்திருக்கோம். இதே தமிழ்நாடு
ஒரு இதே போன்ற ஒரு கேலி கூத்துகளை நாம் பார்த்திருக்கிறோம். கணவரை கண்டுபிடித்து தருமாறு ஒருவர் மனு கொடுத்திருக்கிறாருன்னா அவர் எழுந்து எனக்கு கறவை மாடு வேணும் ஐயான்னு. இவங்க குரூப் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. ஐயா கறவை மாடு வேணுங்கய்யா, திருமலை என் பேருனாரு. அதுக்குள்ளேயே அவர் மேடையில இவர் கணவரை கண்டுபிடித்து தருமாறு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கிராம சபை கூட்டம்னு ஒருத்தர் நடத்தினார். நம்ம அந்த கூத்தெல்லாம் பார்த்தோம். இவரு டிராமா பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு அறிக்கையை வாங்கி நீங்க முதல்ல உங்க கட்சியோட கொள்கை எல்லாம் சொல்லிட்டு அந்த அடிப்படையில் தான் நாங்க அறிக்கை கொடுக்க முடியும். இப்போ திமுக நாங்கள் இந்தியை வரவிட மாட்டோம்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. இப்போ நான் அதுவே என்ன தெரிஞ்சதுனால நான் போய் திமுக போய் மனு கொடுக்க மாட்டேன். ஐயா எனக்கு இந்தி வேண்டும்னு மனு கொடுக்க மாட்டேன். ஸோ அவங்க ஸ்டாண்ட் அவங்க சொல்றாங்க. நீட்டு வேணாம்னு சொல்றாங்க. ஐயா எனக்கு நீட்ல நீங்க பணம் கட்டி கொடுங்க அப்படின்னா அவர் கட்ட மாட்டாங்க. ஏன்னா நீட் அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ அதிமுக நீட்டு எதிர்க்குமா அப்படின்னா சட்டமன்றத்துல அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஏத்துக்கிறோம். அப்போ நான் பாஜக போய் ஒரு அறிக்கை கொடுக்கணும்னா சார் எனக்கு இந்த மாதிரி நீட்டுக்கு இன்னொரு டியூஷன் சென்டர் வேணும்னா அவங்க பண்ணுவாங்க. இவர் என்ன கொள்கைன்னே தெரியலையே. இவருக்கு எந்த அடிப்படையில் அறிக்கை கொடுக்குறது? இவரோட கொள்கையை சொன்னா தானே அறிக்கை கொடுக்க முடியும். இவர் 5 பேர் 5 முரணா வச்சிருக்காரு. 1780களில் வெளியே வெள்ளையனை எதிர்த்து ஓட விரட்டி போராடிய வேலு நாச்சியார் அவர்கள் வீரமங்கை. இந்த பக்கம் 1925 நான் வர வரைக்கும் பொம்பளைங்களே வீட்டை விட்டு வெளியில வரல, நான் தான் வெளியில கூட்டிட்டு வந்தேன்னு பொய் சொல்லி திரியிற ஈவேரா ஒரு பக்கம். இவர் என்ன முரணா எவ்வளவு முரணா முடியுமோ அவ்வளவு முரணா வச்சிருக்காரு. இவர்கிட்ட என்ன அறிக்கை கொடுக்குறது? இவர்கிட்ட என்ன அறிக்கை? இவர் திராவிடர்னு சொல்லிட்டாரு. இவர் திராவிடமும் என் கொள்கைன்ட்டாரு. இவர்கிட்ட போய் ஐயா தமிழை காப்பாற்றணும்னு கொடுக்க முடியுமா? இவர் கொடுக்க முடியாது. மற்ற எல்லா பிரச்சனைக்கும் நான் பேசுவேன் எதுக்கும் பேசல. திருப்பரன்றதுக்கு பேசல, தமிழ் கடவுளுக்கு பேசல, தகடூர் அதிபான் பேர் எடுத்தப்போ இவர் பேசல. அப்ப இவர் தமிழருக்கு எதிரானவர், திராவிடர்னா தமிழர் சார்பான அறிக்கை இவர்கிட்ட கொடுத்து என்ன ஆகுது? அது இவர் பண்ண மாட்டார். அண்ணல் அம்பேத்கர் எழுதிய சட்ட புத்தகத்தை எரித்த ஈவேரா இந்த பக்கம் வச்சுக்கிட்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்களை சம்பந்தப்பட்ட சட்டத்தை சம்பந்தப்பட்டதை நாம் கொடுத்தால் ஈவேரா மாதிரி இவர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா அப்புறம் அதுவும் முடியாது. அப்புறம் என்னதான் அறிக்கை கொடுக்கறதுங்க? இவர்கிட்ட என்னதான் அறிக்கை கொடுக்கறது? இவரை மாதிரியே குழப்பி வச்சிருக்காரு. அதனால இவர் தெளிவாகட்டும், அதுக்கப்புறம் அறிக்கை கொடுக்கறதான்னு பார்ப்போம். இனிமேல் செங்கல் கதை திமுகவிற்கு செல்லாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூப்பரான விஷயத்தை நேத்து மத்திய தலைமையில இருந்து ஒரு செய்தி வந்திருக்கு. எய்ம்ஸ் மருத்துவமனையை பிப்ரவரி 28 தமிழகத்திற்கு வருகை புரியும் பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார் சொல்லிட்டு ஒரு செய்தி வெளியா இருந்தது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரதமர் மோடி அவர்கள் அறுபடை வீடுகளையும் அவர் போயிட்டு வரணும், அந்த அறுபடை வீடுகளுக்கும் செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபு அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அறுபடை வீடுகள்ல முதற்படை வீடு திருப்பரங்குன்ற விஷயத்துக்கே இவங்கதான் காரணம் அந்த விஷயத்துங்கிறது. ஆனா இவ்வளவு தைரியமாக நீங்க அறுபடை வீடுகளுக்கு போகணும் பிரதமருக்கே ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. எந்த தைரியத்துல? இல்ல, இது 2 விஷயம். இப்ப இந்த எய்ம்ஸ் கோயில் சொன்னீங்க. எய்ம்ஸ் சொல்லிடுறேன். முதல்ல சுதர்சனன் ஆட்சேபன் அவர்கள் அங்க போய் எய்ம்ஸ் வீடியோவே எடுத்து வெளியிட்டார். நமக்கு தெரியும். மாணிக்கம் தாக்கரும் இன்னொருத்தர் 2-3 பேர் காங்கிரஸ்ல இருந்து நினைக்கிறேன் 2-3 பேர்லாம் போய் வெளியிட்டாங்க. பாஜக இருந்து வெளியிட்டாங்க. தொடர்ச்சியா நிலம் கொடுப்பதற்கு நீங்க லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு மேல குற்றம் சாட்டு வந்துச்சு. தொடர்ச்சியாக அது நடந்துகிட்டே இருந்துச்சு, பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதற்கு பிறகு ராமநாதபுரத்துல இந்த காலேஜ் தொடங்கப்பட்டது. இது வர வரைக்கும் அங்க தற்காலிகமா நடக்கும்னு 2 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வைக்கும் போது ஆனா இப்ப பிரதமர் அவர்கள் இதை திறந்து வைக்க வரார் அப்படிங்கும் போது ஒரே ஒரு சின்ன விஷயம் தான், கோரிக்கையா கூட அதை வைக்கலாம். அங்க அந்த இடத்துல இருந்து ஒரு செங்கல் காணாம போயிருச்சு, அதை திருநோக்கு மேல ஏதாவது நடவடிக்கை எடுங்க சார் அப்படின்னு தான் கேட்கணும். ஒரு 4 வருஷம் முன்னாடி ஒரு செங்கல் காணாம போயிருச்சு, அதை ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டாரு. அரசாங்க சொத்து, அது அரசாங்க சொத்து. அதனால அதை நாங்க கேட்கிறோம், பப்ளிக்கா கேட்கிறோம், சார் ஒரு செங்கல் ஒருத்தர் திருடிட்டாரு பாருங்கன்னு. இதை விட இன்னொன்னு, ஏன்னா இது செங்கல் கட்டணம், நல்லா புரிஞ்சுங்க, இது செங்கல் கட்டணம். அதனால கேட்கிறோம். நாங்க ஒன்னும் எஃகு கோட்டையில் ஒரு செங்கலை உருவ முடியாதுலாம் சொல்லல. எஃகு கோட்டையில செங்கல் வராது, இந்த எஃகு கோட்டையில் செங்கலை இழுக்க முடியாதுலாம் நாங்க சொல்லல. இங்க இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த எய்ம்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த மட்டும் இவங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன நடந்துச்சுங்கிறது. இவங்க திருப்பி தொடர்ச்சியா ஒரே ஒரு பொய்யை எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. திமுக தொடர்ச்சியா ஒரு பொய்யை சொன்னா அது உண்மையாயிடுங்கிற அந்த ஒரு இதை இவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த விதத்துலதான். ஆனா இன்றைக்கு தேர்தலுக்கு முன்னாலேயே பிரதமர் அதை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு உபயோக பயன்பாட்டிற்கு அதை கொடுக்கிறார். பெரிய விஷயம். இன்னொன்னு, இந்த எய்ம்ஸ் அப்படிங்கும் போது இது யார் கொண்டு வந்தா? நாங்க தான் கொண்டு வந்தோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் இவங்க மாறுதட்ட முடியாது. ஏன்னா இவங்களுடைய மந்திரி ராசா ஒரு பேட்டியில சொல்றாரு, இந்தியா முழுக்க எய்ம்ஸை நான் தான் கொண்டு வந்தேன்றாரு. இப்போ தமிழ்நாட்டுல ஒரு ரோடு போடுறாங்க, அது யாருடைய சாதனை? ஒரு கோயில் கும்பாபிஷேகம், அது யாருடைய சாதனை?
திராவிட மாடல் அரசு சின்னவர் பெரியவர் இவங்க பட்டம் கொடுக்குறாங்க இல்லையா? இது ஆர் ராசா சொன்ன எய்ம்ஸ். இந்தியா முழுக்க நான் தான் எய்ம்ஸ் கொண்டு வந்தாரு. யார் பிரதமர் அப்போ? பாஜக, வாஜ்பாய். திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமரா இருக்கும்போது இவர் கொண்டு வந்தாரு. இவர் அப்போ பாஜகவின் ஆட்சியில் இந்தியா மொத்தம் எய்ம்ஸ் வந்தது என்றால் அதை நான் தான் கொண்டு வந்தேன். தமிழ்நாட்டில் ஒரு ரோடு போட்டா கூட அதை முதல்வர் செய்தார். அப்ப யோசிச்சு பாருங்க இவங்களுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. நீங்க சமீபத்தில் கூட பார்த்திருக்கலாம், ஆசிரியர் தகுதி தேர்வுல 4 லட்சம் பேர்ல 2.5 லட்சம் பேர் ஃபெயில். அது எப்படி செய்தி போட்டாங்கன்னா 1.5 லட்சம் பேர் பாஸ்ன்னு போட்டாங்க. 1.25 லட்சம் 1.5 லட்சம் சம்திங் ஒரு நம்பர் போட்டு பாஸ் அப்படின்னாங்க. ஃபெயில் அதோட 2 மடங்கு, அதை போடல. அது மாதிரி இவங்க நடக்கலைன்னா ஒண்ணு, நடந்தா ஒண்ணு. இவங்களுடைய கணக்குல என்னைக்குமே அதை வச்சுப்பாங்க. சோ பிரதமர் அவர்கள் அதை இப்ப திறக்கும் போது மக்களுக்கு தெரிந்துவிடும், அதுல எப்படி இருக்கிறது என்னங்கிற எல்லா வசதியும் தெரிந்துவிடும். இன்னொன்னு, இது எய்ம்ஸ் என்பது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவமனை. எல்லாருமே இருப்பாங்க. அங்கேயும் போயிட்டு எங்க அப்பத்தாவுக்கு ஹிந்தி தெரியாது, யார்கிட்ட போய் ஊசி போடுறதுன்னு கேட்க தெரியாதுன்னா சொல்லக்கூடாது. எல்லாருமே இருப்பாங்க. இங்க இருந்து அரசு மருத்துவர்கள் பணியாளர்கள் இருப்பாங்க. அதெல்லாம் நல்லபடியா நடக்கும். ஸோ அதை பொறுத்திருந்து பார்த்து விட்டு அரசியல் கட்சிகள் கருத்து சொல்லணும். 2வது, சேகர் பாபுக்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அவர் பிரதமர் வராரு, கோயிலுக்கு போன இப்போவான தமிழ் கடவுளை கும்பிடணும்னு அவருக்கு தோணிருக்கே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவரு சேகர் பாபுக்கள் ஏன் சொல்லிருக்காருன்னா, ஏன்னா மறுபடியும் பாபுக்கள்னு சொல்றதுன்னு நீங்க பாக்குறீங்க தெரியுது. ஏன்னா அவர் முருகரை போய் கும்பிடுன்னு சொல்ல, முருகர்கள் எல்லோரும் முதல்வருக்கு அது என்ன முருகர்கள்? முருகர் தான். அவர் எந்த கோயிலுக்கு போனாலும் அவர் முருகர் தான். தமிழ் கடவுள் முருகன் தான். தமிழ் கடவுள், இந்து கடவுள், அவர் நாட்டின் கடவுள், எல்லாமே அவர் கடவுள். முருகர்கள் உங்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிறார். முருகர்கள் முதல்வர் பக்கம்ன்றாரு. தமிழ் இலக்கணமே தெரியல. அதனால்தான் அவர் பேர பாபுக்கள்னு நம்மளும் கூப்பிடுவோம். இருந்துட்டு போட்டோம், பரவாயில்ல. இப்போ பிரதமர் அவர் எத்தனை முறை வந்திருக்கிறார், இதுவரை எத்தனை கோவிலுக்கு செஞ்சிருக்கிறார்? அவர் ரங்கநாத சுவாமி கோவில் திருச்சிக்கு போயிருக்கிறார். சரிங்களா? எங்க கம்பராமாயணம் படிக்கப்பட்ட கோவில், அந்த கோயில் தான் கம்பராமாயணம் படிச்சாங்க. அவர் ஏற்கனவே அந்த கோவிலுக்கு வந்திருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராமநாத சுவாமி கோவில் அங்கேயும் வந்துட்டு போயிருக்காரு. கோதண்ட ராமசாமி கோவில் தனுஷ்கோடி வந்துட்டு போயிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க 2024 ஜனவரி மாதம் 2021 வந்த போதும் பல கோயில்களை போய் பார்த்தாரு. திருச்சி கோயில்களை முக்கியமா ஒண்ணு சொன்ன இல்லையா, அதே மாதிரி பல கோயில்களை போய் அவர் பார்த்திருக்கிறாரு. இவர் என்னவோ இப்பதான் அவர் முதல்ல வரா மாதிரியும், அவர் கோயில் பக்கமே திரும்பாத இவங்க நாத்திகவாதி ஈவேரா குரூப்ன்ற மாதிரியும் போய் தமிழ் கடவுளை இப்பவானு போய் கடவுளை கும்பிடுறாருன்றாரு. தமிழ்நாட்டில் உள்ள பல கோயில்களுக்கு பிரதமர் வந்திருக்கிறார். பல கோயில்களுக்கு போய் அங்கே வணங்கி இருக்கிறார். அங்கே சுற்றி பார்த்து தமிழர்களின் கலைகளை வியந்து பேசி இருக்கிறார். உலகம் மொத்தம் தமிழர் கலைகளை கொண்டு போய் சேர்த்து இருக்கிறார். அப்ப அவருக்கு இவர் புதுசா போய் போவான்னு பார்க்கட்டுமே. முருகர் முதல்வர் பக்கம் தான் அப்படின்னு வேற நடுவில் அப்படியே சேர்த்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. முருகர் பக்கம். அப்ப முருகர் இருக்காருன்னு முதல்வர் ஏத்துக்கிட்டோம். முருகர் இருக்கார் அப்படின்னு முதல்வர் ஏத்துக்கிட்டோம். அந்த முருகர் இவங்க பக்கம் இருக்காங்கன்னு நாங்க சொல்றோம். முதல்வர் முருகருக்கு கற்பனை, அது ஒரு பொய் புரட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் அந்த முருகர் இவங்க பக்கம். அது எப்படின்னா, இவங்க வழக்கமா சொல்ற கதை இருக்கு இல்லையா, ராமாயணம் என்பது கட்டுக்கதை, ராமர் என்பது புனைவு. ஆனால் ராமர் காலத்தில் அநியாயம் நடந்தது, அவரே பொய், அப்புறம் எப்படியா நடக்கும்? இல்லைங்க, அவர் காலத்துல நடந்ததுங்க, அவர் இருந்தது பொய்ங்க. அந்த மாதிரி முதல்ல முருகரை இவங்க ஒத்துக்கணும். அதுவே ஒத்துக்கல. பிரதமர் அவர்கள் ராமானுஜரை பற்றி எவ்வளவு பேசியிருக்கார். ஸ்ரீரங்கம் எவ்வளவு பேசியிருக்கிறார். இவருக்கு தெரியுமா அதெல்லாம்? அதாவது ஒரு பெரிய பட்டியலே நம்ம கொடுக்கலாம், அவர் எந்தெந்த கோயில் போனாருன்ட்டு. இவர் என்னவோ புதுசா அவர் வரா மாதிரியும் கோயிலுக்கு போறாரு, இப்போவானு போய் கூப்பிட்டுறோம், நிர்வாகத்தை பார்க்க சொல்லியிருக்காரு. முக்கியமா அவர் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், போய் நிர்வாகத்தை பார்க்கட்டும், எப்படி நடக்கிறது என்று பார்க்கட்டும் அப்படின்னு அவரை சேர்த்து சொல்லியிருக்காரு. இதுல என்ன கேட்கிறோம்னா, நிர்வாகத்தை பார்க்கலாம், தப்பே இல்லை. 2 வருஷம் முன்னாடியே கோர்ட்டு கேட்டுச்சு, 47,000 ஏக்கர் நிலம் காணாம போச்சு, எங்கங்க என்னங்கன்னு கேட்டாங்க. அந்த நிர்வாகத்தை பிரதமர் கையில் எடுக்கலாம். அதனாலதான் அறநிலையத்துறை வேண்டாம், பொதுமக்கள் கையில வரணும்னு கேட்கிறோம். இவரே அதுக்கு கொடுக்குறாரு லீடு, வேற ஒண்ணும் இல்ல. பிரதமர் அறநிலையத்துறை வேணாம்ப்பா, இந்தியால இந்த தமிழ்நாட்டுல எல்லா ஊர்லயும் தனித்தனியா மத்திய அரசு எடுக்கு. ஏன்னா இவர் தான் சொல்றாரு நிர்வாகத்தை பார்க்கவும். நாம என்ன கேட்கிறோம்னா, ஒரு கோவில் அதை சார்ந்து தீர்ப்பு வருகிறது, அந்த கோவிலே அதை எதிர்த்து அப்பீல் பண்ணுது. இதுதான் உங்களுடைய நிர்வாக லட்சணம். சரி, 47,000 ஏக்கர் நிலத்தை காணும், 1200 சிலைகளை காணவில்லைன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கேள்வி கேட்குது. அந்த நிர்வாகத்தை பேசுவோம். பிரதமர் அந்த நிர்வாகத்தை பேச சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதையும் எடுத்துக்க சொல்லுவோம். அவரையே பார்த்து செஞ்சு கொடுங்க சார், கண்டுபிடிச்சு கொடுங்க சார் சொல்லலாம். சரி, 1200 சிலைகளை காணவில்லைன்னு பொன்மாணிக்கவேல் ஒரு தலைமையில ஒரு குழு சிலையெல்லாம் காணும் தேடும் போது அதுக்கும் நீங்க
ஒத்துழைக்க மாட்டேன்னு சொன்னீங்க இல்லையா, அவர் மேலேயும் பழி சொல்லி அவருக்கும் படாதபாடுபடுத்தினீங்க இல்லையா, அந்த நிர்வாகத்தை பத்தி பேசுவோம். அதே மாதிரி நீங்க வந்து சிஏஜி அறிக்கையில தமிழ்நாடு HRNC கணக்கு பார்க்க ஆடிட் பண்றதுக்கு ஒத்துழைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னதையும் அந்த நிர்வாக சீர்கேட்டையும் பிரதமர் கிட்ட சொல்லுவோம். அவர் அதையும் பார்க்கட்டும். எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா எடுத்து பார்த்துட்டு ஒரு சின்ன ஊர்ல ஒரு சின்ன தகராறு, சின்ன பிரச்சனை, கோவிலே இழுத்து மூடின அந்த அறநிலைத்துறை நிர்வாகத்தை பிரதமர் வந்து பார்த்து கையில் எடுக்கட்டும். சரியா? திரௌபதி அம்மன் கோயில மூடிட்டாங்க, பிரச்சனையை பேசி வாங்கயான்னு கூப்பிடாம மூடிட்டாங்க. இதை விட பெரிய விஷயம், கண்டிப்பாக இவர் வந்து நிர்வாகத்தை பார்க்க வேண்டும் என்கிறார். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக நம்ம தாமரை சேனல் மூலமாக பிரதமர் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். குறிஞ்சாங்குளம் கோவில் பிரச்சனையை பிரதமர் வந்து பார்த்து சரி செய்யட்டும். இந்த அறநிலைத்துறை சரி செய்யாது. குறிஞ்சாங்குளம் கோவில் நிலத்தை, அந்த கோவில் நிலத்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை பார்த்து பிரதமர் நடவடிக்கை எடுக்கட்டும். அந்த நிர்வாகத்தையும் பார்க்கட்டும். அவர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கட்டும். அந்த மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைத்தால் இதெல்லாம் பண்ணணும்னு தான் சேகர் பாபுக்கள் அவர்கள் கோரிக்கை வைக்கிறார். ஐயா, எங்க நிர்வாகம் சரியில்லை. அவர் என்ன சொல்றாரு? போய் நிர்வாகத்தை பாருங்கள் அப்படின்றாரு. நீங்க போய் பாருங்க, கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. அமைச்சர் கரெக்டா சொல்லியிருக்காரு. நீங்க வந்து நிர்வாகத்தெல்லாம் பாத்துங்க, எங்களால முடியல அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பாடலுக்கு கூட முன்ன நகைச்சுவையா சொன்னாங்க ஒரு இடத்துல. ஒரு நகைச்சுவையா தான் அது இதுவால, கண்ணதாசனே வந்து விடு என் காதல் கவிதையை வரிகளை திருத்தி கொடுங்கும் போது இது லியோனி பட்டிமன்றம்னு நினைக்கிறேன் அந்த காலத்துல. அப்ப சொன்னாரு, நான் ஏதோ கிரிக்கிட்ட எழுத தெரியாம நீ வந்து திருத்தி குடியான்னு சொல்ற மாதிரி இவரு எங்களால கையால் ஆகல, பிரதமரே வந்து நிர்வாகத்தை பாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறாரு. இதுதான் அவருடைய ஒரு பார்வையா நான் பாக்குறேன். என்னால செய்ய முடியல, ஏன்னா என்னால வந்து எதுவும் தெரியாது, கோயில்னாலே என்னன்னு தெரியாது, நாங்க பணம் மிஷின் தான், ஏடிஎம் தான் பார்த்திருக்கோம், இது எங்களுக்கு தெரியாது, அதனால பிரதமர் போய் நிர்வாகத்தை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இதுதான் நாங்க பாக்குறோம் அவருடைய பார்வை. கண்டிப்பா சார். இன்னைக்கு வந்து திமுக கூட்டணி வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து ஒரு செய்தி வந்து திமுக தரப்புல இருந்தே பரவிட்டு இருக்கு. இதுல முதற்கட்டமாக தவாக, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேல்முருகன் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன்லயுமே கலந்துக்காம அவர் வந்து அந்த கூட்டணியோட பேச்சுவார்த்தைகளுக்கும் போகாம வெளியேறியதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. முதல் செங்கல் உருவியாச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளியாயிருக்கு. எப்படி பாக்குறீங்க? இல்லங்க, நீங்க அப்படிலாம் பார்க்க முடியாது. நீங்க வந்து வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்கள் வெளியேறி விட்டார் அப்படின்னு சொல்றீங்க. அவர் எப்படி வெளியே வர முடியும்? கூட்டணியை விட்டு எப்படி வர முடியும்? இப்போ நீங்க ஒரு உதாரணம் சொல்லணும். தோமுசா என்பது தொழிலாளர் முன்னேற்ற சங்கம். அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு தொழிலாளர் அணியாக உள்ளது. சரிங்களா? அது ஒரு அணி. மருத்துவர் அணி, வழக்கறிஞர் அணின்னு எல்லா கட்சிகளுக்கும் அணி இருக்கும். அதே மாதிரி தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ற ஒரு அணி திமுகவில் இருக்கிறது. அப்போ அதுக்கு தலைவர் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் தானே. இவர் எப்படி முடிவெடுத்து வெளியே வருவாரு? இவர் அந்த தொகுதி கட்டாயம் தனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக போகாம இருக்காரு. கூட்டணி வேற யாருக்கும் தரல, உங்களுக்கு தான்பா அந்த சீட்டு அப்படின்னு உடனே திரும்பி போயிடுவாரு. நீங்க லேபரை கேட்டு பிரயோஜனம் இல்லைங்க, ஓனர் தான் கேட்கணும். ஓனர் வந்து அந்த சீட்டை கொடுக்க எனக்கு வரியா இல்லையா அப்படின்னு கேட்கிற வரைக்கும் பொறுமையா இருப்பாரு, திரும்பி போயிடுவாரு. வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வந்து ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல மேடம், இது வரைக்கும் நான் என்ன கேட்கிறேன்னா, இது வரைக்கும் வேல்முருகன் அவர்கள் எத்தனை போராட்டங்களை செய்து மக்களுக்காக பேசியிருக்கிறார். இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு எவ்வளவு கொடுமைகளை மக்கள் சந்தித்தனர், எத்தனைக்கு அவர் பேசியிருக்காரு. டோல்கேட்ல காசு கேட்டா அதை அடிச்சு உடைச்சு, டோல்கேட்ல காசு கேட்டா எங்கிட்ட காசு கேட்கிறேன்னு அடிச்சு உடைக்கிறாரு. உனக்கு என்ன உரிமை இருக்கு அங்க உடைக்க? சோ நீங்கள் மக்கள் பிரச்சனைக்கு பேசியதே இல்லை. திமுகவுக்கு பாதிப்பு என்றால் ஓடி வந்து முதலாளாக பேசுவீர்கள். அப்ப நீங்க திமுகவோட அணின்னு சொல்லாம உங்களை என்ன சொல்றது? திருமாவளவன் அவர்களாவது, திருமாவளவன் அவர்கள் 2016 மக்கள் நல கூட்டணி என்று வந்தபோது திமுக தான் குடிக்கு காரணம், திராவிடம் இப்படி இருக்கிறது நிறைய பேசினார், குற்றச்சாட்டுகளை வைத்தார். இங்க வேல்முருகன் அவர்கள் இதுவரை திமுகவை எதிர்த்து என்ன பேசியிருக்கிறார்? அதாவது எதிர்த்து பேசணும்னா உடனே ஒரு கட்சியை திட்டுலாம் சொல்ல, மக்கள் பிரச்சனைகளுக்காக நீங்கள் என்ன குரல் கொடுத்திருக்கிறீர்கள், தமிழர்களின் வாழ்வுரிமைக்காக என்ன பேசி இருக்கிறீர்கள், உங்கள் வாழ்வுக்கும் வசதிக்கும் பேசி இருக்கிறீர்கள், தமிழர்களின் வாழ்வுக்கும் உரிமைக்கும் பேசி இருக்கிறீர்களா? கட்சி பேர்ல மட்டும் வாழ்வுரிமை இருந்தா பத்தாது, மக்களுக்கு வாழ்க்கை உரிமை இருக்கிறதா பேசி இருக்கிறீர்களா? இதுதான் வைக்கக்கூடிய கேள்வி. அவர் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். எந்த இடத்துல, ஒரே ஒரு இடத்துலயான அவர் பேசியிருக்கிறாரா? பல வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறார், அங்கெல்லாம் அது பேசி இருக்கிறாரா? அங்க பேசி இருக்கிறாரா? என்னெல்லாம் பேசி இருக்கிறார் அவர் வெளிநாடுக்கு போய்? சொல்லுங்க. அயலக தமிழர் அணி சார்பா தான் போயிருப்பாரு. தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பா போனாரா? தமிழகத்துல வேற ஒரு அமைப்பு சார்பா போனாரா? அப்புறம்
அவரு போனதெல்லாம் அவங்க வீட்டு அந்த கட்சியோட ஃபங்க்ஷனாவே போயிட்டு, அப்புறம் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாரு, வயது வித்தியாசம் என்ன இருக்குது, இவருக்கு என்ன வயது இருக்குது, அங்க என்ன இருக்குது, எல்லா இடத்துலயும் போகும்போது கும்பிட்டு போட்டுட்டு எல்லார்கிட்டையும் அண்ணன் இருக்காரா அண்ணி இருக்காரான்ற மாதிரிலாம் பேசிட்டு போறாங்க. அண்ணனை கேட்டேன்னு சொல்லுங்க அண்ணின்னு பேசிட்டு போனாரு. இவர் வயது என்ன, இவர் ஒரு எத்தனை வருடமாக இருந்த அரசியல்வாதி, இவருக்கான மரியாதை எப்படி, இவரு பாமக எப்படி இருந்தாங்க, மரியாதை வச்சிருந்தாங்க. ஒரு மக்களின் சமுதாய மக்களின் பிரதிநிதியாக நீங்க மிகப்பெரிய அளவுல செயல்பட வேண்டியவர் இப்படி ஒரு சிறிய வட்டத்துக்குள் சுருங்கி போய் இருப்பது மக்கள் வேதனைப்படுகிறார்கள். மக்கள் வேதனைப்படுகிறார்கள். நீங்க ஒரு போராளியா, நான் பெரிய பெரிய இதுலாம் போராளியா இருந்தேன். எதுல போராளியா இருந்தீங்க? சட்ட ரீதியான இயக்கத்துல இருந்தீங்களா? இவரே சொல்றாரு, நான் எந்தெந்த இயக்கத்துல எல்லாம் இருந்தேன் தெரியுமா, நான் என்னெல்லாம் பண்ண தெரியுமான்னாரு. அது எல்லாத்தையும் வருஷப்பட்டா இன்னைக்கு ஒரு சிறை தண்டனை, ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கும். அந்த இயக்கங்களுக்கு எல்லாம் இங்கே மன்னிப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் எல்லாம் பொது வாழ்வில் மக்களுக்காக பேசி அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள், இப்பவும் பேசுகிறார்கள். இவர் அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு கட்சிக்கோட மட்டும் பேசுறது, அஜெண்டாவா பேசுறது, இதெல்லாம் இவரை எப்படி வெளியே ஒரு கட்சியின் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால இவரு திமுகவின் ஒரு அணி, அதன் ஒரு தலைவராக இருக்கிறார். இவராக சுயமா முடிவெடுக்க முடியாது. எனக்கு தெரிந்தவரை இவர் தன்னுடைய தொகுதியை தக்க வைத்துக் கொள்வதற்காக போகாமல் இருக்கிறார். கூப்பிட்டு உன் தொகுதி உனதான் கன்ஃபார்ம் பண்ணா திரும்பி போயிடுவார். அவ்வளவு.